சிலுவையில் கடைசியாக இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை மொழிந்தார். அதிலே முதலாவது வார்த்தை என்னவென்றால் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அநேக ஜனங்களுக்கு பல நன்மைகளை செய்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் கொலை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தார்கள். அநேக பாடுகளை படுத்தி கொலை செய்தார்கள். நன்மை செய்கிறவராகவே இருந்த இயேசு கிறிஸ்துவையே துன்பப்படுத்தினார்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவரையும் மனுஷர்கள் துன்பப்படுத்துவது மிகவும் லகுவான ஒன்று. நிச்சயமாக மனிதராக வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் பிற ஜனங்கள் நிச்சயமாக துன்பப்படுத்துவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்கள் செய்கின்ற குற்றங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தவர்களையே மன்னித்தது போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நிச்சயமாக நீங்களும் உங்களுக்கு தப்பிதங்களை செய்தவர்களை நிச்சயமாக மன்னிக்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள், அது இயேசு கிறிஸ்து மன்னித்து விடுவார், பைபிள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது, அவர் மன்னிப்பார். ஆனா இவங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருக்காங்க, எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நான் மன்னிக்கிறது, அதையால முடியாது அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபர் தனக்கு பெரிய தீமையை செய்த ஒருவரை மன்னித்திருக்கிறார். அது யார் என்றால் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் என்பவர்கள் தான். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு ஆஸ்திரேலிய மிஷனரி. 1965ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து ஒடிசா என்ற பகுதியிலே மயூர் பஞ்ச் தொழுநோய் இல்லம் என்ற ஒரு மிஷனரி அமைப்பிலே இணைந்து அநேக ஜனங்களுக்கு, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்கு பல உதவிகளை செய்தார். அவர்களோடு அன்போடும் அரவணைப்போடு நடந்து கொண்டார். அவருடைய அன்பினாலே கவரப்பட்ட அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அநேகர் இவர் மேல் காழ்ப்புணர்ச்சியிலே காணப்பட்டார்கள். பிற்காலத்திலே தொழுநோய் இல்லத்தை இவரை எடுத்து நடத்தினார். இவர் மீது பொறாமை கொண்ட அநேக ஜனங்கள் இவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். ஒரு நாள் இவரும் இவரது 2 மகன், 10 வயது மகன் பிலிப், 6 வயது மகன் தீமோத்தேயு, இவர்கள் 2 கிரஹாம் ஸ்டெயின்ஸ், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் இரவு அவருடைய வாகனத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். மிகவும் பெரிதாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் ஒரு இடத்திலே அவருடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே 50 பேர் கொண்ட ஒரு குரூப் வந்து அவங்களை தாக்கி அவருடைய வாகனங்களை சேதப்படுத்தி அவர்களை தீயிட்டு கொளுத்தினது. 1999ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அன்று அவர்கள் மரித்து போனார்கள். இப்பொழுது இவர்களுடைய மனைவியிடம் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கொலை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது எனக்கு மிகவும் தூரமாய் இருக்கிறது. என்னுடைய மனதில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவரை கொலை செய்த ஜனங்கள் மனம் திரும்பி சீர்படுத்தப்படுவார்கள். அதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்தார். அவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு யாரும் செய்துவிடவில்லை. உங்களை ஒருவேளை பேசி இருக்கலாம், நீங்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உங்களை யாரையும் கொலை செய்ய யாரும் முற்படவில்லை. அவ்வளவு பெரிய துன்பத்தை செய்த மனுஷர்களை கூட அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், நம்மை போன்ற ஒரு இதயத்தை உடையவர்கள் தான். அவர்களுக்கு துக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும், ஆனாலும் அவர்களை மன்னித்தார். அதே போல நீங்களும் உங்களுக்கு துன்பம் விளைத்தவர்களை நிச்சயமாக மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை தன் சீஷருக்கு சொல்கிறார். ஒரு ராஜா கணக்கு பார்க்க போகிறார். அவருடைய விவரங்களை கணக்கு பார்க்கிற பொழுது அவருடைய ஊழியக்காரன் ஒருவர் 10,000 தாலந்து அவருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. உடனே அந்த ஊழியக்காரனை அழைத்து, நீ எனக்கு பட்ட கடனை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்.
உடனே அந்த ஊழியக்காரன் அந்த ராஜாவிடத்தில் மன்றாடினார். ராஜா சொல்கிறார், உனக்கு உடனே எல்லாவற்றையும் விற்று எனக்கு செலுத்து என்று. கொஞ்சம் பொறுமையா இரும், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த ஊழியக்காரனை அந்த ராஜா மனதிறங்கி மன்னித்து விடுகிறார். இந்த கடன்கள் மன்னிக்கப்பட்ட இந்த ஊழியக்காரன் மறுபடியும் வெளியே செல்கிறான். அப்பொழுது இவரிடத்தில் கடன்பட்ட ஒரு உடன் ஊழியன் இவனோடு இருக்கிறான். அவர் இவருக்கு 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தார். 100 வெள்ளிப்பணம் இவருக்கு திரும்பி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த 100 வெள்ளி பணத்தை இவரால் மன்னிக்க முடியவில்லை. அவருடைய தொண்டையை நெரித்து அவரை அவமானப்படுத்தி அந்த கடனை எனக்கு கொடுத்து தீர் என்று சொல்கிறார். சொல்லி இறுதியாக அவரை காவலரையிலே ஒப்புக் கொடுக்கிறார். காவலரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இவர் ஒரு பெரிய அமௌண்ட், ராஜா இவர் பெரிய அமௌண்ட் மன்னிச்சு அனுப்பியிருக்காங்க. பட் இவரால அந்த சிறிய அமௌண்ட மன்னிக்க முடியல. இது பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஊழியக்காரர் போய் ராஜா கிட்ட நடந்ததை சொல்றார். இதை கேட்டவுடனே அந்த ராஜா இந்த கொடுமைப்படுத்தின அந்த ஊழியக்காரனை அழைத்து அனுப்பி, நான் உனக்கு எவ்வளவு பெரிய கடனை மன்னிச்சேன், பட் உன்னால இந்த சின்ன கடனை கூட மன்னிக்க முடியலையே என்று சொல்லி அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக இருக்க முடியாது. சங்கீதம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 26வது வசனம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் மத்தேயு 18:35 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நீங்கள் உங்களுக்கு தப்பு செய்தவர்களை நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அநேகருக்கு நான் எத்தனை தடவை மன்னித்து விட்டேன், எத்தனை தடவை மன்னிச்சாலும் மறுபடியும் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பேதுரு ஏசப்பாட்ட கேட்கிறா, ஏசு கிறிஸ்துவிடம் கேட்கிறா. அதுக்கு ஏசு கிறிஸ்து சொல்றார், 7 தடவை மட்டுமா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். பேதுரு அப்படி கேட்பதற்கான காரணம், இவருடைய ஜனங்கள் மத்தியிலே 7 தடவை அவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு 7 டைம்ஸ் அவங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. 8வது டைம் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. சோ அந்த 8வது தடவை தான் தண்டனை கொடுக்குறாங்க. அதனால பேதுரு கேட்கிறாரு, 7 தடவை மட்டுமா நான் உங்களுக்கு மன்னிக்க வேணும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஜீசஸ் சொல்றாங்க, 7 தடவை மட்டும் இல்ல, 70 தடவை கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தப்பு செய்யறவங்க அவங்களோட டைம் நமக்கு தேவையில்லை. நீங்க எத்தனை தடவை அவங்களுக்கு தப்பு செஞ்சாலும் நிச்சயமாக அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன் உங்களால மன்னிக்க முடியல? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களில் அன்பு இல்லாமல் போகிறது. அநேக குடும்பங்கள்ல அன்பு இல்லாத காரணத்தினால்தான் மன்னிக்க முடியவில்லை. கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அன்பு உங்களுடைய இருதயத்தில் காணப்படும் என்றால் நிச்சயமாக நீங்க உங்களுக்கு தப்பு செய்தவர்களை நிச்சயமாக மன்னிப்பீர்கள். உங்களிடத்தில் அன்பு காணப்படவில்லை என்றால், அன்பு தணிந்து போய் காணப்படுகிறது என்றால் நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்க முடியாது. உங்களால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை. ஏன் மன்னிக்க முடியல? மன்னிக்க முடியல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பேராசிரியர்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு, நாங்க ஏன் மன்னிக்கணும், மன்னிக்க முடியாட்டி எங்களுக்கு என்ன ஆகும், எங்களால் மன்னிக்க முடியலையே, மன்னிக்காதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டான பாலித்தீன் கவர், பெரிய கவர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்க. அந்த உருளைக்கிழங்குல உங்களுக்கு யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ, யாரெல்லாம் மன்னிக்க முடியாம இருக்கோ, அவங்க இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நேமெல்லாம் எழுதி அந்த உருளைக்கிழங்குல எழுதி அந்த கவர்ல போட்டுக்கோங்க. கவர்ல போட்டு அந்த கவரை நீங்க தான் கேரி பண்ணிக்கணும். நீங்க எங்க போனாலும் அந்த கவர் உங்களுடைய கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் யாரு தப்பு செஞ்சு அவங்களையும் அவங்கள மன்னிக்க முடியல, இன்னொரு உருளைக்கிழங்கு எடுத்து அவங்க பேர் எழுதி அதையும் நீங்க அந்த கவர்ல போட்டுக்கணும். எங்க போனாலும் அந்த கவர் உங்களோட கூடவே கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஆபீஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் அதை நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போகணும். எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அந்த உருளைக்கிழங்கை கொஞ்ச நாள் கழிச்சு அழுகி நாற்றம் எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் அவங்க கண்டிப்பா பாவம் செய்வாங்க, அவங்களுக்கு விரோதமா செயல்படுவாங்க. அதையும் அவங்களால மன்னிக்க முடியல. அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் உருளைக்கிழங்கு ஆட் ஆகிட்டே இருக்குது. இங்க ஆல்ரெடி அவங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அழுகி நாற்றம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இது அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. லாஸ்ட்ல அந்த
பிரபஸ்டர் வந்து சொல்றாங்க, இது எங்களால ஃபுல்லா கேரி பண்ணிட்டே போக முடியல, இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பாரம் அதிகமாயிட்டே போகுது, அதுல இருந்து வருகிற நாற்றம் எங்களால பொறுக்க முடியல. இதே போலதான் நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்காம அதை மறுபடியும் உங்களுடைய இருதயத்திலே போட்டு அடுத்தவங்க தப்பு செஞ்சு அதுக்கு அடுத்த நபர் அடுத்த நபர் எல்லாத்தையும் இருதயத்திலே போட்டு கொண்டு வைத்திருக்கிற பொழுது உங்களுடைய ஆத்மா அழுகி நாற்றம் எடுக்கும். நாற்றம் எடுக்கிறதுனால அடுத்து நோய் உண்டாகும். அடுத்து உங்களுடைய ஆத்மா செத்து நிலை கடந்து சென்றுவிடும். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தப்பு செய்தவர்களை கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அந்த உருளைக்கிழங்கு நாற்றம் எடுத்தது போல உங்களுடைய ஆத்மா அழுகி நாற்றம் எடுக்க விட்டு விடுவீர்கள். மன்னிக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? இப்போ நீங்க ஒருத்தங்களை மன்னிக்கல, எனக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க ஆப்போசிட்ல வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆப்போசிட்ல வரும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு கோவம் வரும். எனக்கு இப்படி பண்ணவே என்னோட ஆப்போசிட்ல வரா அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமா ஒரு கோவம் வரும். அதனால உங்களுடைய உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத அநேக ஆசிட்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். அதனால நீங்க பாதிப்பு உள்ளாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் மன்னிக்கவில்லை, மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவனாகிய உங்களிடத்திலே காணப்படவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக பெரும் வியாதிக்கு உள்ளாவீர்கள். ஆத்மிக பிரகாரத்தில் வியாதிக்கு உள்ளாவீர்கள். ஆத்மிக பிரகாரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. மன்னிக்கிற சுபாவம் இல்லை என்றால் உங்கள் நல்லபடியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் மன்னிக்காத காரணத்தினாலே தான் அவருடைய குடும்பத்திலே சமாதானமின்றி சந்தோஷமின்றி காணப்படுகிறார்கள். அனைவருக்கு குடும்பத்திலே முற்றிலுமாக ஒரே கவலை. ஏன் என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் பேசுவதில்லை, என்னுடைய தகப்பன் தாய் தகப்பன் என்னிடம் பேசுவதில்லை, என்னுடைய மாமியார் பேசுவதில்லை, என்னுடைய மருமகன் பேசுவதில்லை, அவர்களின் சமாதானம் இல்லை. ஏன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் செய்த சில தப்பிதங்களை அவர்களால் மன்னிக்க முடியவில்லை. அநேக இடங்களிலே கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனைகள், அவர்கள் செய்த சிறிய தவறுகளை கூட இவர்களால் மன்னிக்க முடியாத காரணத்தினால்தான் கோர்ட்ல அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ், எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. அதுக்கு காரணம் மன்னிக்க முடியவில்லை. அன்பு இருந்தால், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அவங்களை மன்னிப்பீர்கள். உடன் விசுவாசிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள், அவர்களை உங்களால் மன்னிக்க முடியவில்லை. நீங்கள் ஒரு உண்மை கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசைப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிப்பீர்கள். அப்படி மன்னிப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் காணப்படும். யார் யாரெல்லாம் மன்னித்து வாழ்கிறீர்களோ உங்களுடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் காணப்படும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்கள், அவர்களுக்கு நல்லதோ இதுவோ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனது சமாதானமாய் காணப்படும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். நீங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் சமாதானமாக காணப்படும். உடன் விசுவாசிகளை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்றால் உங்கள் சபையிலே ஒரு சமாதானம் காணப்படும். அண்டை வீட்டு நபர்களை அவர்கள் செய்த பாவங்களை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சமாதானம் காணப்படும். அவர்களுக்கு சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய தேசம் ஒரு சமாதானமான தேசமாக காணப்படும். நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களை மன்னித்து நடக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாறவே முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னித்தால் தான் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது என்பது மட்டுமே. எல்லாருடைய நோக்கமும் நிச்சயமாக நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். உலக பிரகாரமான காரியங்கள் அடுத்துதான். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு மிகவும் முக்கியமாக காணப்பட வேண்டியது அன்பு. அந்த அன்பு இருந்தால் மன்னிக்கிற பாவம் உங்களிடத்தில் நிச்சயமாக காணப்படும். நீங்கள் அதனாலே கண்டிப்பாக அந்த அன்புள்ளவர்களாக, உற்சாக உறவினர் மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க, உறவினர்கள் மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க, கணவன் மனைவி மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க, பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க, உடன் விசுவாசிகள் மீது அன்புள்ளவர்களாக காணப்படுங்க. அந்த அன்புள்ளவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாக மற்றவருடைய தப்பிதங்களை முழுவதுமாக மன்னித்து விடுவீர்கள். நீங்கள் சமாதானத்தோடு காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எத்தனையோ நபர்களை மன்னிக்காமல் இன்னும் அந்த மன கசப்பை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு செய்த தப்பிதங்களை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. நீங்கள் மன்னிக்கவே முடியவில்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேண்டும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவர்களாக காணப்பட்டால், ஒரு உண்மை கிறிஸ்தவராக நீங்கள் காணப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய உடன் விசுவாசிகளை மன்னிப்பீர்கள், அண்டை வீட்டுக்காரரை மன்னிப்பீர்கள், எல்லாவற்றையும் மன்னிப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.